வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இதுதான் என்னோடய குட்டி கிச்சன். இதில் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுதான் கிச்சனோட லெஃப்ட் சைட் கவுண்டர் டாப். இங்கே நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல், இது பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீலர், கத்தி, அப்புறம் ஒரு தோசை திருப்பி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ட்ரேயில் அடியில் பேப்பர் போட்டுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன். இது சமையல் எண்ணெய், உப்பு, நல்லெண்ணெய், நெய், அப்புறம் ஒரு பெருங்காய டப்பா. இங்கே என்னுடைய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். என்னுடைய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அதுவும் உட்டன் கவுண்டர் டாப். அதனால் ஏதாவது மஞ்சள் கரெல்லாம் பட்டுருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி ஷீட் ஒட்டியிருக்கேன். இப்போது ஏதாவது கரைப்பட்டால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதான் என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் காயில் மாடல். இந்த இடம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த கவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு புது கவர் போட்டோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். கிச்சனோட ரைட் சைட் கவுண்டர் டாப்பில் மிக்சியும் மோட்டர் அண்ட் பிஸ்டலும் வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு கீழே ஒரு ரேக் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டை, அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் அவன் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான க்ளவுஸு, அதுக்கப்புறம் இட்லி துணி, அப்புறம் இது வந்து டைனிங் டேபிளில் போடுற மேட்டு எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் முறுக்கு அச்சு, இங்கே 2 அச்சு இருக்குது. அதோட மற்ற ஷேப் அச்சு எல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஓப்பன் பண்ண பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிளிப்பு வச்சுருக்கேன். இதுதான் அந்த கிளிப்ஸு. ஓப்பன் பண்ண ஸ்நாக்ஸ் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிச்சனோட ரைட் சைடில் இருக்கிற ஒரு கபோர்டு. இந்த கபோர்டில் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனு, அதுக்கப்புறம் தோசை ஊற்றுற பேன், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய கடாய், அப்புறம் இட்லி பானை, பெரிய குக்கர், சின்ன குக்கர், அப்புறம் பால் குக்கர், தட்டு எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். எப்போதும் குக்கரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்படி செஞ்சோன்னா கேஸ்கட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். எனக்கு இந்த பால் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஆயில் அடுப்பில் பால் காய்ச்சறது ரொம்ப நேரம் ஆகும். சரி, பால் காயட்டோம்னு வேறு வேலை பார்த்தோம்னா இங்கே பால் பொங்கி கீழே ஊற்றிடும். அப்புறம் அதை வேறு க்ளீன் பண்ணணும். அதனால் பால் குக்கர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் என்னோடய அவன் இருக்குது. அவனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பீஸா பேன், அதுக்கப்புறம் கேக் பேன், இதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் அவனுக்கு ரைட் சைடில் ஒரு கபோர்டு இருக்குது. இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் செட்டு வச்சுருக்கேன். எப்போதும் பாத்திரம் வாங்கும்போது தனித்தனியாக வாங்காமல் இந்த மாதிரி செட்டாக வாங்கினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஈஸியாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வைக்க தேவையில்லை. அதனால் நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். அப்புறம் காசும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் செட்டு நான்ஸ்டிக்லேயும் கிடைக்கிது. ஆனால் நான்ஸ்டிக்கில் சமைக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. அதனால் எப்போதும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்குங்க. சப்போஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கும்போது இடையில பேப்பர் இல்லை பபிள் ரேப் போட்டு அடுக்கி வச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும். அப்புறம் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸி ஜாரு, இது வந்து ஒரு பவுல் செட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரு. இங்கே ஹாட் பேக், மரம், அருவாமனை எல்லாம் வச்சுருக்கேன். அருவாமனை வந்து தேங்காய் திருகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய டிஷ்வாஷர். நான் ரொம்ப டிஷ்வாஷர் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் என்னுடைய டம்ளர்ஸ், குட்டி கிண்ணம், தாளிப்பு கரண்டி, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பீஸா கட்டர், கேன் ஓப்பனர், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிடுக்கி,
ஹேண்ட் மிக்சர், அப்புறம் இங்கே உட்டன் ஸ்பூன்ஸ், இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் ஆயில் ஸ்பூனு, அங்கே மெஷரிங் கப்ஸு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த கபோர்டில் கிரைண்டர் இருக்குது. என்னுடைய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது, அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போது மட்டும் வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த பேஸ்கெட்டில் வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் காத்தோட்டமாக இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய கட்டிங் போர்டு, வெஜிடபிள் கட்டிங் போர்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நின்று தான் நான் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுவேன், அதனால நான் அதுக்கு கீழேயே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே கவுண்டர் டாப்பில் இங்கே வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. இங்கே ஒரு குட்டி டப்பு வச்சுருக்கேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு பக்கத்துலேயே இந்த டப்பை வச்சுருக்கேன். டப்பை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா இது வந்து என்னோடய சிங்க்கு. ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த க்ளீன் பண்ணுற மெட்டீரியல் வச்சுருக்கேன். அப்புறம் சிங்க்குக்கு கீழே அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து நான் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பர் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த முறம் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்குலாம் இந்த முறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஷ் வாஷிங் லிக்விடு, அப்புறம் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, அப்புறம் தண்ணி ஏதாவது வெளில வந்துருச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இது எல்லாமே நான் சிங்க்குக்கு கீழே வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பேண்ட்ரியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.